கதையோட பேர் மந்திர அடுப்பு. ஒரு அரண்மனை. அந்த அரண்மனையில் ராஜா ராணி 2 பேர் என்ன பண்ணாங்க, அப்படியே எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ராணி வந்து சமைக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே ஒரு அடுப்பு இருக்குது, மந்திர அடுப்பு இருக்குது. அந்த அடுப்பை எடுத்துகிட்டு வந்து சமைக்கிறாங்க. எப்படி சமைக்கிறாங்கனாக்கா, அடுப்பே டும் 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 சமைத்து வை ராஜா ராஜாவுக்கு விருந்து படை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அது என்ன பண்ண, அந்த அடுப்பு கடகடகட ராஜாவுக்கு தேவையான அத்தனை சமையலும் செஞ்சிடும். நிறைய சமையல் செஞ்சுட்டு அப்படியே வச்சிருக்கோம். உடனே ராஜா வருவார், வந்த உடனே சாப்பிடுவார். இப்படியே போயிட்டுருக்கான். அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுனாக்கா, அந்த அடுப்பு காணாமல் போயிடுது. ஐயோ என்ன பண்ணுறது, அந்த அடுப்பு காணாமே, எங்கெல்லாமோ ராணி தேட கிடைக்காது. ஐயோ என்னடா பண்ணுறது, ராஜாவுக்கு வேறு சமைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேறு வழி இல்லை, இன்னைக்கு நம்ம தான் சமைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறாங்க. சமைச்சு கொண்டு வந்து வைக்கிறாங்க. உடனே ராஜா வராரு, சாப்பிட்றாரு. தூ அப்படின்றாரு. என்னங்க, என்ன ராஜா, என்ன ஆச்சு அப்படின்னு. என்னது இது, சமையலே நல்லாவே இல்லை, என்ன இப்படி சமைச்சிருக்கு அப்படின்னு. இல்லை அந்த மந்திர அடுப்பு வந்து காணாமல் போயிடுச்சு. என்ன காணாமல் போயிடுச்சா, எப்படி என்னதும் அது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன பண்ணுறது, எங்கள் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தியா அப்படின்னா. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை அப்படின்னு. சரி அப்படியான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ண, வேறு வழி இல்லாமல் அதே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ராணியும் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வராரு. சரி பாட்டையாவது போடு அப்படின்ற ரேடியோ போடுறாங்க. அப்போ அந்த ரேடியோவில் ஒரு விளம்பரம் வருது. என்னன்னாக்கா, அவன் தான் ஒரு அரக்கன் பேசுகிறான். என்ன சொல்கிறான்னா, என்கிட்ட ஒரு அடுப்பு இருக்குது, அந்த அடுப்பில் வந்து எப்படி சமைக்கிறதுன்னு எனக்கு தெரியல, யாராவது தெரிஞ்சவங்க இன்ஜினியர் யாருன்னா இருந்தீங்கன்னாக்கா வாங்க, நான் வந்து அரக்கன் தான், இருந்தாலும் உங்களை நான் வந்து பத்திரமா பார்த்துக்கிறேன், உங்களுக்கு நிறைய சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு, அது பாரு நம்மக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போன அடுப்பை அந்த அரக்கம் வச்சிருக்கிறானா, அந்த அரக்கங்கிட்டேருந்து எப்படி வாங்குறது, ஐயோ கஷ்டமாச்சு, அப்படி எத்தனை பேர் அனுப்புனாலும் அவன் வந்து நம்ம எல்லாரையும் கொண்டு தள்ளிடுவானே அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இளவரசன் குடுகுடு ஓடியாரான். வந்துட்டு அவன் கொஞ்சம் பெரிய பையன் தான். உடனே வரான். வந்த உடனே கேட்குறான், என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு. இல்லைடா, இந்த மாதிரி சமையல் இந்த அடுப்பை வந்து அரக்கம் தூக்கிட்டு போயிட்டா, வேற வழி இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியலடா, அவன்கிட்ட இந்த எப்படி வாங்கிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், இல்லைப்பா நான் போகிறேன் அப்படின்றான். ஐயோ அவங்க அம்மா அண்ணன் ராணி சொல்லுது, ஐயோ வேணாம் போகாத, அவ்வளோதான், அந்த அரக்கம் உன்னை பிடிச்சி சாப்பிட்ருவான்டா, கொண்டுடுவான்டா அப்படின்னும். சரி அப்படியா, இல்லைம்மா நான் போய் அதை எப்படியா நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு உடனே ராஜா சொல்கிறாரு, பரவாயில்ல பையன் போகிறான்னு சொல்கிறான்ல, அனுப்பி வையா, அப்படி ஒன்றும் எதுவும் ஆகாது, அவன் பார்த்துப்பான் அவனை அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அவன் அப்படியே போகிறான். அங்கே இந்த இடத்துல பார்த்தானா ஒரு பெரிய மலை இருக்கும். அந்த மலைக்குள்ளே போகிறான். அங்கே பார்த்தாக்கா இருக்கும். அங்கே போய் கேட்குறான், இந்த மாதிரி ஏய் நீ யார் அப்படின்னு சொல்லி அரக்கன் கேட்கும்போது, இல்லை நான் வந்து உங்களுக்கு வந்து சமைச்சு போடுறதுக்காக வந்திருக்கேன், அந்த அடுப்பை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், எப்படி சமைக்கணும்னு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா சரி போய் அந்த அடுப்புக்கிட்ட போய் நில்லு, போய் சமை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் சரி சொல்லிவிட்டு அவர் அரக்கன் அப்படியே உள்ளே போகிறான். இவன் என்ன பண்ணுறான், மந்திர அடுப்பே டும் 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 அரக்கனுக்காக சமைத்து வை அப்படின்னும். உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கடை சமைச்சிடும். நல்லா பெரிய பெரிய கறி அது இதுவும் நிறைய சமையல் வந்து நின்றுடும். உடனே சொல்லிட்டு அந்த அரக்கம் வருவான். வந்தோடனே என்ன சமைச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பான். இல்லை நான் சமைச்சிட்டேன், வாங்க சாப்பிட அப்படின்றான். உடனே வந்தோடனே சாப்பிட, என்ன அருமையான சமையல், இந்த மாதிரி சமையல் வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்றான். என்ன சுவை என்ன மென்மை சாப்பிட்டு, ஐயோ என்ன சுவை, என்ன சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிடுவான். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு, நல்லா இருக்குது சமையல், நல்லா இனிமேல் நீ இதை வச்சு சமைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அரக்கம் போயிடணுன்னா அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான், இந்த ரொம்ப வருஷம் அப்படியே ஆகிடுது, ஒரு 2-3 வருஷம் ஆகிடுது. அதுக்கப்புறம் இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுக்குன்னு தெரியவே இல்லையே நினச்சிட்டு என்ன பண்ணுறான், வேறு வழி இல்லாமல் அப்படியே இது பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறான், அரக்கனுக்காக சமைக்கிறான். சமையல் முடிஞ்சவொடனே அவன் என்ன பண்ணுறான், அந்த அரக்கன் பண்ண நல்லா மூக்கு வரைக்கும் சாப்பிட்றான். நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் தூங்கிடுறான். நல்லா தூங்கிடுறான். இதுதான் நேரம், இதுதான் சமயம், இனிமேல் இதுதான், இன்னைக்கு தான் நம்ம எப்படியா தப்பிச்சாகணும் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுப்பை தூக்கிட்டு வெளியில் வரான். வெளியில் வந்து பார்த்தா பெரிய உருவத்தோடு ஒரு நாய் அப்படியே கருப்பாக நிற்கிது. அவனை பார்த்து இவன் அப்படியே பயந்துடுறான். ஐயோ நாயா, அப்படி கொலைக்க ஆரம்பிச்சிடுது. இவனுக்கு ஒரே பயம் வந்தது. அப்படியே நின்றுறான். என்ன பண்ணுறது, எங்கேருந்து எப்படி தப்பிக்கிறது, நாய் வர கத்தி ஏதாவது அவன் அரக்கனை எழுப்பி விட்ற போதும் என்னவோ தெரியல நினச்சிட்டு குடுகுடுன்னு போகிறான். போய் மந்திர அடுப்பை டும் 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 அரக்கனோட நாய் சாப்பிட மயங்கிறதுக்கு எடுத்து சமைத்து வை அப்படின்னு சொன்னோன்னே அவன் என்ன பண்ணுறான், சரின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து அதுக்கு சமையெல்லாம் கொடுக்குறான். அந்த நாய் நல்லா சாப்பிட்ருது.
சாப்பிட்டோன்னா அப்படியே மயக்கம் போட்டு கீழே வந்துடுது. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான், அங்கேயும் தப்பிச்சு வர்ற நேரத்தில் எனக்கு எப்படி வர்றதுன்னு சொல்லிட்டு வரும்போது அங்கே ஒரு ஹெலிகாப்டர் வந்து அதில் ஏறிட்டு அப்படியே அரண்மனைக்கு வந்துடுறான். வந்ததும் அதுக்கப்புறம் வந்து ராஜா கேட்குறான், ஐயோ எப்படியா நீ வண்டியாப்பா அப்படின்னு. இல்லைப்பா நான் அந்த அடுப்பை எடுத்துகிட்டு வரட்டேன் இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தோன்னே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இதுதான் அந்த கதை முடியுது. என்ன இதில் சொல்ல வருது அப்படின்னாக்கா, நம்ம வந்து எந்த வேலை செய்யறதாலும் அது வந்து திட்டமிட்டு நம்ம செய்யணும் ஒன்று. இன்னொன்று பயம் இருக்கக்கூடாது. எந்த வேலை செய்தாலும் பயம் இல்லாமல் தைரியமாக தன்னம்பிக்கையோட நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கிறதையும் காட்டுது. அதில் மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸும் அந்த குழந்தைங்க மேலே நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கிறது. இந்த உலகத்தில் வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளால் அதை வந்து அதுலேருந்து வெளிவர முடியும், அதனால நம்ம வந்து வெற்றி அடைய முடியும். அதுக்கேற்ற ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியத்தையும் நம்மளுக்குள்ள நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத இந்த கதையை வந்து காட்டுது. நன்றி, வணக்கம்.